ஹலோ கைஸ், வெல்கம் டு விங்கட். நான் லெனின் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஜீவா நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்க தலைவர் தம்பி தலைமையில். ஸோ இந்த படத்தோட கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் மக்களே. யூஸ்வலாக பொங்கல்னா தளபதி, சூப்பர் ஸ்டார் இப்படி பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் ரிலீஸ் ஆகுது வழக்கம். அண்ட் மக்களும் கூட்டம் கூட்டமாக தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பொங்கலுக்கு ஜனநாயகனும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ரிலீஸ் ஆன பராசக்தியும் கிளாஷில் போய் முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ராப்பர் பொங்கல் மூவி செலிப்ரேஷன் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகிற நேரத்தில் சைலண்டாக வந்து இந்த படம் தட்டி தூக்கிடுச்சுன்னே சொல்லலாம். அது ஏன் இந்த படத்தை பற்றி நான் பேச உங்களுக்கே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். தான் பொண்ணுக்கு தான் வீட்லேயே ஜாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு இளவரசி. அதுக்கு ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆன நம்ம ஹீரோவை முன்னின்னு எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணி கொடுக்க சொல்றாரு. காலையில் 10:30 முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கல்யாண வீரே பாட்டை போட்டு டான்ஸ் ஆட பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பழைய பீஸ், வேற யாரும் இல்லைங்க, நம்ம தம்பி ராமையாவோட அப்பா ஸ்பாட்லயே மண்டையை போட்டுறாரு. அண்ட் இளவரசு குடும்பத்துக்கும் தம்பி ராமையா குடும்பத்திற்கும் இருக்கும் பழைய பிரச்சனை காரணத்தினால கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண அதே 10:30 மணிக்கு தான் அப்பாவோட பாடியும் எடுப்பேன்னு பிரச்சனை பண்றாரு. இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற நம்ம ஹீரோ எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறாரு, கடைசியில கல்யாணமும் கருமாதியும் நடந்ததா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட ஒரு சுருக்கமான கதை. இந்த படத்தோட டைரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் மக்களே. ஏன்னா இது தமிழ்ல அவரோட டெபியூட் ஃபிலிம். பட் இந்த படத்தை பார்த்தா டெபியூட் ஃபிலிம்னே சொல்ல மாட்டோம், ஏன்னா அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துல நடிச்ச கேரக்டர்ஸை பத்தி நம்ம பேசியே ஆகணும் மக்களே. எஸ்பெஷலி ஆக்டர் இளவரசு, தம்பி ராமையா அண்ட் ஜென்சன் திவாகர். ஏன்னா கதையை நகர்த்தி கொண்டு போவதே இந்த 3 கேரக்டர்ஸ் தான். ஹீரோ கேரக்டர்ஸை விட இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ்னே சொல்லலாம். அண்ட் இவங்க 3 பேருமே இந்த கேரக்டரை பக்காவா நடிச்சிருக்கானே சொல்லலாம். அண்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்ப நோட்டிசபிளா இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் டேங்க் தான். ஏன் சொல்றேன்னா, எப்படி விருமாண்டி படத்துல ஒரு கிணற கதையில ஒரு எலிமெண்டா யூஸ் பண்ணியிருப்பாங்களோ இந்த படத்துலயும் அப்படிதான் வாட்டர் டேங்கை அந்த கதையோட ஒரு முக்கியமான எலிமெண்டாவே யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா கதையோட ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த வாட்டர் டேங்க்கு அந்த கதையில எதனா ஒரு பார்ட் இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் இதை ஸ்டோரி டெல்லிங்ல டைரக்டர் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலி நம்ம கதாநாயகன் ஆக்டர் ஜீவா பிளாக் படத்துக்கு அப்புறம் ஒரு செம்மையான படத்தை கொடுத்துருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் இந்த படத்துல இவரை தவிர வேற யாராவது செட் ஆவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு போய் பாருங்க. ஏன்னா இந்த படம் நீங்க கொடுத்த காசுக்கு ஒர்த்தா ஒரு செம ட்ரீட்டா உங்களுக்கு இருக்குன்னு நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோடு உங்களை வந்து மீட் பண்றேன். அன்டில் தென், குட் பை.